தேனி மாவட்டம் கூடலூர் அருகே தோட்டத்து வீட்டில் கூலி தொழிலாளி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். நடு இரவில் நண்பருடன் சேர்ந்து மது அருந்தியவருக்கு நடந்தது என்ன? தோட்டத்து வீட்டில் தங்கி வேலை பார்த்து வந்த கூலி தொழிலாளியை அவரது நண்பரே கொலை செய்துள்ளார். போலீஸ் விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் தகவலின் பின்னணி என்ன? தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள வெட்டுக்காடு பகுதியில் மகேஸ்வரன் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பு உள்ளது. இங்கு கூடலூரைச் சேர்ந்த கலைக்கண்ணன் என்ற காடையன் மற்றும் முருகன் ஆகிய இருவர் கூலி தொழிலாளிகளாக வேலை செய்து வந்தனர். ஒரே இடத்தில் வேலை செய்து வந்ததால் நண்பர்களான இருவரும் வேலை நேரம் போக அடிக்கடி ஒன்றாக தங்கி மது அருந்தி வந்தனர். இந்நிலையில் சனிக்கிழமை இரவு தோட்டத்து வீட்டில் தங்கிய காடையன் மற்றும் முருகன் இருவரும் மது அருந்தினர். அதன் பின்னர் போதை தலைக்கேறிய நிலையில் மட்டையான கலைக்கண்ணன் மறுநாள் காலை நீண்ட நேரமாகியும் எழுந்திருக்கவில்லை. உடனிருந்த முருகனும் காணாமல் போயிருந்தார். இதனிடையே அங்கு வந்த மற்றொரு கூலி தொழிலாளி தோட்டத்து வீட்டில் புகுந்து பார்க்க பேரதிர்ச்சியாக கலைக்கண்ணன் உடலில் இரத்த காயங்களுடன் கொலை செய்யப்பட்டிருந்து இறந்து கிடந்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் பேச்சு மூச்சில்லாமல் நின்றவர் குமுளி போலீசாருக்கு தகவல் கொடுக்க விரைந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். கலைக்கண்ணனுக்கு என்ன ஆனது? அவரை கொலை செய்தது யார்? கொலைக்கான காரணம் என்ன என்பது உள்ளிட்ட கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இதனையடுத்து கலைக்கண்ணனுடன் தங்கியிருந்த முருகனை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தோட்டத்து வீட்டில் கூலி தொழிலாளி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பது தேனியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.